ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த நாள் இனிய நாளா அமையட்டும். ஸோ ஒரு குட்டி கேப்புக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம சேனல்ல லாங் வீடியோ இப்போதாங்க போஸ்ட் பண்றேன். ஏன்னா வந்துட்டு சுத்தமா டைமே இல்லை, கொஞ்சம் உடம்புமே சரியில்லாம போயிருச்சு. நடுவில் கொஞ்சம் சிக்கானதுனால வந்துட்டு வேலைகள் எல்லாம் ரொம்ப டைட்டா போயிட்டு இருந்ததுனால வந்துட்டு லாங் வீடியோ போஸ்ட் பண்ண சுத்தமா டைம் இல்லை. சரி, ஓகே, இன்னைக்கு வந்து பல முக்கியமான வேலைகள் எல்லாம் இருக்கா, சரி இன்னைக்கு அதையே வந்துட்டு லாங் வீடியோவா போஸ்ட் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் டிஷ்வாஷர் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்க மாதிரி, பாத்திரம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும், அப்போல்லாம் வந்துட்டு இந்த கேஸ் ஸ்டவ் வந்துட்டு க்ளீன் பண்ணிடுறதுங்க. இந்த கேஸ் ஸ்டவோட ரிங் இருக்கும் இல்லையா, அது அப்புறம் அந்த பர்னர் எல்லாத்தையுமே வந்து டிஷ்வாஷரில் போட்டு லோட் பண்ணிடுவேன். நைட்டே போட்டு வச்சுட்டேன். அதை தான் காலையில் எழுந்து ஃபஸ்ட்டு வேலையாக வந்துட்டு கிச்சனுக்கு வந்ததும் அதை எடுத்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதனால அதை தான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. ஸோ இன்னைக்கு காலையிலே வந்து குளிச்சு கிளம்பியாச்சுங்க. இது வந்துட்டு ஒரு தேர்ஸ்டே எடுத்த விளாகுங்க. இன்னைக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லிட முடியாது, நிறைய வேலைகள் இருக்கு. இன்னைக்கு ஒரு பிஸி டேவா தான் நமக்கு போக போகுது. ஸோ இன்னைக்கு காலையிலே குளிச்சாச்சு. இன்னைக்கு கிச்சன்ல வந்துட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக லஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். பட் வந்துட்டு கொஞ்சம் டைம் ஆனதுனால கொஞ்சம் தூங்கிட்டேன், லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். ஸோ அதனால வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ஏதாவது சட்னி மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என் பையனுமே வந்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறான் இன்னைக்கு. அவனுக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இந்த சத்து மாவு கஞ்சி மாதிரி வந்து பண்ணிடுவேன். ஸோ உப்பு மட்டும் போட்டுட்டு கஞ்சி மாதிரி பண்ணிட்டோன்னா அப்படியே கஞ்சி கூழ் மாதிரி வச்சுக்கோங்களேன், அப்படியே நம்ம அவனுக்கு ஊட்டிட்டோம்னா அவனோட பிரேக்ஃபாஸ்ட் வேலை முடிஞ்சிடும். எங்களுக்கு வந்துட்டு சட்னி பண்ணிட்டு தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேலைக்கிழமை இல்லையா, நான் வந்து காலையில் சாப்பிட மாட்டேன். கோவிலுக்கு போயிட்டு, பாபா கோவிலுக்கு போயிட்டு வந்து தான் சாப்பிடுவேன். ஹஸ்பண்டுமே வந்து லேட்டாக சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா 2 பேருமே சேர்ந்து இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போகிற வேலையுமே இருக்குது. அது என்னன்றதை நான் வந்துட்டு வீடியோவில் வந்து சொல்கிறேன் போக போக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சத்து மாவு கஞ்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து பீனட் சட்னி வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ நான் எப்படி மல்லாட்டை சட்னி அரைப்பேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் ரெசிபியாக வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நாங்கள் வந்து எங்கள் ஊரில் இதை மல்லாட்டம் தாங்க சொல்லுவோம். நிறைய பேர் வந்து வேர்க்கடலை, நிலக்கடலை அப்படியெல்லாம் சொல்லி நான் பார்த்துருக்கேன். ஸோ எங்களுக்கு இது மல்லாட்டை தான். சரி, நம்ம இன்னைக்கு வந்து ஜென்ரலாக காமன் நேம் வந்து பீனட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு சூப்பர் டேஸ்டியான ஒரு பீனட் சட்னிங்க. இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நான் வந்துட்டு ரொம்ப நாளாவே, ரொம்ப வருஷமாவே இந்த கிரிக்லாண்ட் பிராண்டு, காஸ்கோ பிராண்ட் இருக்கும் இல்லையா, இதோட பீனட்ஸ் தாங்க யூஸ் பண்றேன். ரொம்ப சூப்பரா இருக்கும். இது ரோஸ்டட் வித் சால்டடு ஸ்நாக்ஸாவும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது சட்னி இல்லை எதுக்கெல்லாம் நம்ம இந்த பீனட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோமோ எல்லா ரெசிபிஸ்க்குமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. இனிஷியலா இங்க வந்த புதுசுல வந்துட்டு ஒரு 5 years பேக் எல்லாம் வந்துட்டு நானும் வந்து இந்தியன் ஸ்டோர்ல வந்து வேர்க்கடலை வாங்கிட்டு வந்து அதை வறுத்து தோல் எல்லாம் எடுத்துட்டு தாங்க சட்னி பண்ணேன். அதுக்கப்புறம் இதுவே வந்து ஈஸியா இருந்ததுனால இதுக்கு மாறியாச்சு. ஸோ இப்போ கம்மிங் பேக் டு பீனட் சட்னி. இப்போ வந்துட்டு நம்ம வேர்க்கடலை 1 கப் எடுக்கிறோம் அப்படின்னா 1/2 கப் வந்து பொட்டுக்கடலை, அந்த ரேஷியோல வந்துட்டு 2த்தையும் போட்டுட்டு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா, ரொம்ப கொஞ்சமா வந்து புளி, கூடவே வந்துட்டு ஒரே ஒரு பல்லு வந்து பூண்டு, இது கூட உப்பு சேர்த்துட்டு நம்ம அப்படியே சட்னி வந்து அரைச்சிக்க வேண்டியதான். இந்த புளி, இந்த பூண்டு இதெல்லாம் பச்சையா போடுறமே டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்லாம் இல்லைங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த சட்னி. ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா பிடிக்கும். கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிட்டு வந்து நம்ம வந்து எப்போதும் சட்னி அரைக்கிற மாதிரி வந்து அரைச்சிக்க வேண்டியதான். இது ரொம்ப கொரகரப்பாலாம் அரைச்சிடவே கூடாதுங்க, கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கணும். லைக் ரொம்ப ஸ்மூத் பேஸ்டா அரைச்சிட்டு கொஞ்சம் ரொம்ப கட்டியாவும் இல்லாம தண்ணியாவும் இல்லாம சாப்பிட்டோம் அப்படின்னா வந்துட்டு இது டேஸ்ட் வந்து அல்டிமேட்டா இருக்கும். ஸோ இப்போ சூப்பரா வந்து நம்ம சட்னி வந்து அரைஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம வந்து பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, இது கூட வந்து ஒரு சின்ன டிப், இதை தாளிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு கொஞ்சமா வந்து பெருங்காயம் இருக்கும் இல்லையா, அது கொஞ்சமா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு இதெல்லாம் தாளிச்சு சேர்த்து பாருங்க. பெருங்காய வாசனை அடிச்சிடும் அப்படின்லாம் இருக்கவே இருக்காதுங்க. ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ சூப்பரா வந்து தாளிச்சு அதுல சேர்த்தாச்சுங்க. கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் வந்து நான் நல்லெண்ணெயில வந்து ஃப்ரை பண்ணி அப்படியே தாளிச்சு வந்து சட்னியில ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து வெளியே போயிட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோமா, அதனால வந்துட்டு சட்னி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டு தாங்க போகிறோம். ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம், அவ்வளோதான்.
இப்போ சூப்பராக வந்து ரெடி ஆகி நாங்கள் வந்துட்டோங்க, ஃபேமிலியாக வந்தாச்சு. ஸோ ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு தாங்க வந்திருக்கோம், ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொன்னேன் தெரியுங்களா, அதுல ஒரு வேலை வந்துட்டு என் பையனோட ஸ்கூல்ல இன்னைக்கு வந்துட்டு ஒரு சின்ன கிராஜுவேஷன் பார்ட்டி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து வரலான்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அதுக்காக தாங்க என் பையனோட ஸ்கூலுக்கு போயிட்டே இருக்கோம் இப்போ. ஸோ நம்ம போக வேண்டிய ட்ரெயின் இதோ வந்துருச்சு. ட்ரெயின்ல ஏறி அப்பாவும் பையனும் பார்த்தீங்களா நல்லா விண்டோ சீட்டை பிடிச்சி உட்காந்துட்டாங்க. நாங்கள் வந்துட்டு ரீசெண்டாக வந்து வீடு மாறி இருந்தோங்க, அதனால தான் என் பையனோட ஸ்கூல் வந்துட்டு ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆயிருச்சு. ஸோ எங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஸ்டாப்பு தாங்க வந்துட்டு ஸ்கூல் ஸ்டாப்பு. ஆனால் வந்துட்டு ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து வாக்கபிள். ஸோ இப்போ அப்படியே நடந்து நம்ம வந்து ஸ்கூலுக்கு ரீச் ஆகிட்டோங்க. இப்போ வந்து என் பையனுக்கு வந்து டாட்டா பாய் பாய் சொல்லி உள்ளே அனுப்பி விட்டுற வேண்டியதான். யூஸ்வலாக காலையில் கிட்ஸை எப்படி ட்ராப் பண்ணுவோமோ அந்த டைமுக்கு வந்துட்டு ஸ்கூல் டைமுக்கு வந்து ட்ராப் பண்ண சொல்லிட்டாங்கங்க. எங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு 9:15க்கு கேட் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் ஸ்கூலுக்கு வெளியிலேயே, என் பேக் சைடில் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் ஸ்கூல் காம்பவுண்டு. நாங்கள் ஸ்கூலுக்கு வெளியிலேயே ஒரு சேர் இருந்துச்சு, சிட் அவுட் மாதிரி இருந்துச்சா, சரி இங்கேயே வெயிட் பண்ணலாமே, வீட்டுக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப டைம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு 1/2 hour தான் இருந்துச்சு. நாங்கள் ஒரு 8:40க்கு ட்ராப் பண்ணோம். எங்களுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 1/2 hour டைம் இருந்துச்சு. அதனால வந்துட்டு நாங்கள் இங்கேயே வந்து நானும் என் ஹஸ்பண்டும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ 9:15க்கு கேட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகணும். ஸோ இப்போ எப்படியோ அப்படியே டைமை ஓட்டிட்டோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்கூலுக்குள்ளே தான் போயிட்டே இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கேட் வந்து 9:15க்கு ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, பேரண்ட்ஸ்லாம் கூட்டமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம மட்டுமா போவோம், எல்லா பசங்களோட பேரண்ட்ஸும் வருவாங்க இல்லையா. ஸோ அதுக்கு தான் இப்போ நம்ம வந்து க்யூவில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே வந்து செக்யூரிட்டி செக்லாம் இருக்குங்க, நம்ம சும்மாலாம் உள்ளே போயிடவே முடியாது. ஸோ வெளியிலேயே ப்ராப்பராக பேகு எல்லாத்தையுமே, ஃபோன் எல்லாத்தையுமே செக் பண்ணி தாங்க நம்மளுக்கு உள்ளேயே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலி என் பையனோட கிளாஸ் ரூம் இருக்கிற ஏரியாவுக்கு நம்ம வந்துட்டோங்க. இது வந்து அந்தந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்தந்த கிளாஸில் வந்து டீச்சர்ஸ், அவங்க கிளாஸ் டீச்சர்ஸோடு வச்சு கிராஜுவேஷன் பார்ட்டி பண்ணிடுவாங்க. என் பையனோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸோட பிக்சர்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி பட்டர்ஃப்ளைக்குள்ளே வந்து ஒட்டி வச்சுருந்தாங்க. நம்ம ஆதி நிற்கிறாரு பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் அப்படியே பார்த்து ரசிச்சுட்டே நாங்கள் வந்து இப்போ கிளாஸ் ரூம்குள்ளே போக போகிறோம். ஸோ இதுதாங்க நம்ம ஆதித்யாவோட கிளாஸ் ரூம். நம்ம வந்து உள்ளே வந்துட்டோம். வந்ததுமே வந்துட்டு அவங்களோட டீச்சர் வந்துட்டு பசங்க பண்ண ஆக்டிவிட்டியெல்லாம் நிறைய கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் ஒட்டி வச்சுருந்தாங்களா. ஸோ அதெல்லாமே எங்களை போய் பாருங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு கிட்ஸோட வந்து ஃபர்ஸ்ட் டே அண்ட் லாஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் அந்த மாதிரி வந்து பிக்சர்ஸை கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒட்டி வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கே. ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு டோனட் பார்ட்டி மாதிரிங்க, கிராஜுவேஷன் பார்ட்டி தான். இது வந்துட்டு ஒரு டோனட் டே மாதிரி வந்துட்டு இங்கே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டோனட்ஸு, வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களோட கிட்ஸோட ஃபோட்டோஸ் எல்லாமே இந்த கிராஜுவேஷன் ட்ரெஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போட்டு ஒரு ஃப்ரேம்டு ஃபோட்டோ மாதிரி வந்து சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ செம்மையாக அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. நம்ம அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எல்லா பேரண்ட்ஸும் வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா. ஸோ அதனால வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பசங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக ட்ரெஸ்அப் பண்ணி உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஆதி அந்த லாஸ்ட்டில் இருக்கான் பார்த்தீங்களா, க்ரீன் ஷர்ட், அவன் தான் வந்துட்டு நம்ம புதல்வர். ஸோ அமைதியாக ஜாலியாக உட்காந்துருந்தாங்க. ஸோ எல்லா பேரண்ட்ஸும் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு இவங்க தாங்க நம்ம ஆதித்யாவோட கிளாஸ் டீச்சர். இவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்ததோ ஒரு வெல்கம் ஸ்பீச் மாதிரி கொடுத்து அப்படியே வந்து கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய சாங்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தாங்க போல். அது எல்லாமே பாட வைக்கிறதுக்காக வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க.
ஸோ எல்லா குட்டி பசங்களுமே ரொம்ப க்யூட்டாக வந்து பாட்டெல்லாம் பாடினாங்கங்க. பார்க்கவே அவ்வளோ ஹாப்பியாக சூப்பராக இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் எல்லாம் வந்துட்டு கிளாஸ் டீச்சர் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸாக கூப்பிட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இதுவுமே பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருந்ததுங்க. நம்ம ஆதி வந்துட்டாரு பாருங்க. Adi, look here. ஸோ இது எல்லாமே முடிச்சுட்டு கிளாஸ் டீச்சர் வந்து எல்லாருக்குமே ஒரு தேங்க்யூ ஸ்பீச் மாதிரி கொடுத்தாங்க. ஸோ வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. நம்ம பசங்க வந்து அது எல்கேஜி ப்ரீகேஜி எதுவாக இருந்தாலும் சரி, அது எந்த கிரேடாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்துட்டு ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட இப்போ நம்ம பசங்களோட லைஃப்பில் நடக்கும்போது அது ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் எங்களுக்குமே இன்றைக்கி இருந்துச்சு. ரொம்ப வந்து கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் இருந்துச்சு எனக்கு வந்துட்டு. ஸோ சூப்பராக வந்து இந்த கிராஜுவேஷன் பார்ட்டி வந்து முடிஞ்சிருச்சிங்க. அதுக்கப்புறமா நம்ம பசங்க நேராக வந்துட்டு டோனட் எல்லாம் சாப்பிடலான்னு சொன்னோடனே அட்டாக் மோடுக்கு போயிட்டாங்க. ஸோ சர்டிஃபிகேட் எல்லாம் ஓரமாக வச்சுட்டு டோனட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் என் பையெல்லாம். ஸோ அவனுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் டோனட்டாக வந்துட்டு சூஸ் பண்ணி எடுத்தான். பசங்க எப்போவுமே இந்த சாக்லேட்னா ஏன் தான் இவ்வளோ வந்துட்டு ஹைப் இருக்கோ தெரில. ஸோ டோனட் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து வெயிட் பண்ணி ஸோ அப்படியே டோனட்டை ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோலாம் ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா, இந்த எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம கிட்ஸோடதை நம்ம பேரண்ட்ஸே வந்து கலெக்ட் பண்ணிக்க சொன்னாங்க. ஸோ அப்படியே போயிட்டு நம்ம ஆதியத்தை பிக்கப் பண்ணியாச்சு. இந்த ஒரு கூடி பேக் மாதிரி வந்து இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ இந்த பக்கெட்டில் வந்து நிறைய குட்டி குட்டி ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு பசங்களுக்கு வந்து ஒரு கிட்ஸ் மாதிரி. ஸோ இதுவுமே வந்து ஆளுக்கு ஒன்று பிக் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. என் பையன் அதை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டானா சரி அவன் அப்படியே திருப்பி அவன்கிட்ட கொடுத்தாச்சு. ஸோ அவன் வந்து அவன் ஃப்ரெண்டோட சேர்ந்து உட்காந்து, இவன் தாங்க நம்ம ஆதித்யாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. 2 பேரும் வந்து நகையும் சதையும் மாதிரி பிரியவே மாட்டானுங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு வேறு கிளாஸ் போயிடுவாங்க. இருந்தாலும் வந்துட்டு இப்போ இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ஜாலியாக 2 பேரும் சேர்ந்து உட்காந்து டோனட்ஸ் எல்லாம் சாப்பிட்டாங்க. ஸோ நம்ம ஆதியோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட சேர்த்து இந்த பையனோட பேர் வந்து லூஜிங்க. ஆனால் என் பையன் இவனை விஜின்னு தான் கூப்பிடுவான். ஸோ அவனோட சேர்ந்து ஒரு குட்டி மெமரி கலெக்ட் பண்ணியாச்சு ஒரு பிக்சரோட. ஸோ அப்படியே வந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோங்க. கிட்ஸையுமே நம்ம கூடயே அனுப்பி விட்டுட்டாங்க. ஸோ அப்படியே வந்து கிளம்பி வந்தாச்சுங்க. இன்னைக்கு வந்து சரியான சன்னி டே. அடுத்ததான் ஒரு வேலை இருக்குங்க. அதுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டே இருக்கோம். அது என்னன்றதை நான் போக போக சொல்கிறேன் வாங்க. ஸோ பாஸ்போர்ட் ரினிவலுக்காக வந்துட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கோங்க. நாங்கள் இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு ஃபார்மசிலே வந்துட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து எடுத்து தரதா சொல்லியிருந்தாங்களா. ஸோ இங்கே வந்து எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்லேருந்து கிளம்பி நேராக வந்து ஃபோட்டோ எடுக்க வந்தாச்சு. ஆனால் இதுலேயும் ஒரு குட்டி சொதப்பல் நடந்துச்சு. என்னென்னா என் பையன் கொஞ்சம் லைட் கலர் டிஷர்ட்டாக போட்டிருந்தானா, பேக்ரவுண்ட் வேறு ஒயிட்டில் இருக்கணுமா. ஸோ ரொம்ப கிளார் அடிக்குது. கொஞ்சம் டார்க் கலர் டிஷர்ட் இருந்தால் பெட்டராக இருக்கும், இல்லைனா ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படியே திரும்ப அவங்க அப்பாவையும் பையனையும் வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு வியாழக்கிழமை இல்லையா, நான் முன்னவே சொன்னேன் இல்லையா, நம்ம பாபா கோயிலுக்கு கிளம்பி வந்தாச்சு. ஸோ பாபா கோயில் வேறு 12:30 க்ளோஸ்டுங்க. அதுக்கப்புறம் 4 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்க. நான் எப்போவுமே காலையில் என் பையனை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தேன்னா, இன்றைக்கி வந்துட்டு எங்களுக்கு இந்த வேலையெல்லாம் முடியறதுக்கே வந்துட்டு 11 ஆயிடுச்சு. ஸோ நான் வந்துட்டு 1 hourல போகணுங்க. 12:30 க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் 4 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணணும். இல்லைன்னா வந்துட்டு நான் வந்து இன்னைக்கு கோயிலுக்கு போக முடியாமல் ஆயிருமோ அப்படின்னு ஒரு சின்ன பதட்டம் இருந்துச்சு. பட் பஸ் வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே வந்துருச்சு. அரௌண்ட் ஒரு 10:55 நான் பஸ் ஏறிட்டேன்னு நினைக்கிறேன். ஃபைனலி நம்ம பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாச்சுங்க. பஸ்ஸில் இருந்து எல்லாரையும் இறக்கி விட்டுட்டாங்க. ஸோ இதுதாங்க நம்ம வரது தாங்க லாஸ்ட் ஸ்டாப் வேறு. அதனால எல்லாருமே இங்கே இந்த இடத்துல இறங்கிடுவாங்க. இதுதான் பஸ் டிப்போட் அதே மாதிரி. ஸோ இங்கே அப்படியே இறங்கி நம்ம இங்கே கோயிலுக்கு வாக் பண்ணி போகணும். இங்கேருந்து ஒரு 10 minutes வந்து வாக்கபிள்.
இன்னைக்கு வந்துட்டு சரியான வெயிலுங்க. நான் வேற சாப்பிடவே இல்லையா, கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் கொடுத்த டோனட் கூட நான் சாப்பிடவே இல்லை. ஸோ இங்கே வந்துட்டு வீக்லி நான் வந்துட்டு ஏதாவது ஒரு ஃப்ரூட் வந்து கோவிலுக்கு வாங்கிட்டு போவேங்க. என்ன ஃப்ரூட்டு தோணுதோ வாங்கிட்டு போவேன். இந்த தடவை சரி பனானா வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பனானா வந்து வாங்கினேன். இங்கே நம்ம கோவிலேருந்து பக்கத்துலேயே இந்தியன் ஸ்டோர் இருக்கும். ஸோ வந்ததும் அங்கே வந்து பனானா வாங்கிட்டு தான் அதுக்கப்புறம் கோயிலுக்கு போவேன். ஸோ வாங்கி அப்படியே பில்லை போட்டுட்டு கிளம்பியாச்சு. ஸோ நம்ம இப்போ கோவிலுக்கு ரீச் ஆயாச்சுங்க. நான் வந்து சாமி தரிசனம் முடிச்சுட்டு உங்களை மீட் பண்ணுறேன். சூப்பராக ரொம்ப திருப்தியாக வந்து சாமி தரிசனம் முடிச்சாச்சுங்க. இன்னைக்கு பாபா வந்துட்டு எனக்கு லெமன் ரைஸ் வந்து பிரசாதமாக கொடுத்துருக்காருங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ ஆரத்தி பண்ண ரைஸாமா கடைசி பவுல் இருந்துச்சு, அது எனக்கே கிடைச்சிது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு டெம்பிள் இருக்குங்க. எல்லா சாமியும் இருக்கும் இந்த கோவிலில். பாபா கோயில் பக்கத்தில் கொஞ்சம் டிஸ்டன்ஸு. ஸோ அங்கே வந்தால் இங்கே வந்து ஃபுல் பிளேட்டர் மாதிரி வந்து அன்னதானம் கொடுத்துருந்தாங்க. ஸோ என்னன்னா, நான் வந்து காலையிலேருந்து சாப்பிடாம வந்து ரொம்ப வந்து எஃபர்ட் எடுத்து செம்ம டயர்டாக கோவிலுக்கு வந்தேன்னா, வழக்கமாக ஏதாவது ஒரு ஃப்ரூட் அந்த மாதிரி தான் கிடைக்கும். என்னைக்குன்னு பார்த்து இவ்வளோ டயர்டாக இருக்கே, நல்லா சாப்பிடேன்னு எனக்கு கடவுளாக பார்த்து பிரசாதம் கொடுத்த மாதிரி இருந்துச்சுங்க. ரொம்ப திருப்தியாக வந்து சாமி தரிசனம் முடிச்சாச்சு. நல்லா வந்து சாப்பிட்டுட்டு தெம்பா வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. இன்னைக்கு வந்து கிராசரி போகவே வேணாம் அப்படின்னு தாங்க முடிவு பண்ணியிருந்தேன். வீக்லி வியாழக்கிழமை கோவிலுக்கு போகும்போது இந்தியன் கிராசரியில் போயிட்டு வீக்லி தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிடுறதுங்க. இப்போலாம் அப்படிதான் பண்றது. இன்னைக்கு எந்த பிளானும் இல்லாம தான் வந்தேன். லாஸ்ட் வீக் வாங்கின வெஜிடபிள்ஸே இன்னும் வீட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதையும் மீறி நமக்கு ஏதாவது ஒன்று தேவைப்படும் இல்லையா, அதுக்காக தான் வந்துட்டு கடைக்கு வந்துடுறது. நம்ம எவ்வளோ யோசிச்சாலும் சரி, எதுவுமே தேவைப்படலன்னு ஆனால் உள்ள போனால் ஏதாவது ஒன்று கண்ணில் மாட்டோம். ஸோ அதே மாதிரி தாங்க இன்னைக்கும் எனக்கு இருந்துச்சு. கரெக்டாக அதை கிராஸ் பண்ணும்போது இந்த ஐட்டம் வீட்டில் இல்லையே அப்படின்னு சொல்லி ஞாபகம் வந்துச்சு. சரி ஓகே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி உள்ள வந்துட்டேன். ஸோ இந்த பூஸ்ட் வந்து வீட்டில் காலி ஆயிடுச்சுங்க. அதனால வந்துட்டு லாஸ்ட் வீக்கே வந்துட்டு ஹார்லிக்ஸில் ஒரு சாக்லேட் ஃப்ளேவர் வந்து வாங்கிட்டு போயிருந்தேன். அது வந்து என் பையனுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை, அவன் குடிக்கல. அதனால வந்துட்டு பூஸ்டே வாங்கியாச்சு. அவனுக்கு இதுதான் பிடிக்கும். கண்டிப்பாக இது உடம்புக்கு நல்லதா, இது குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேங்க. பட் என் பையன் வந்துட்டு இந்த ஃப்ளேவர் இல்லாமல் வெறும் பால் வந்து குடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால வந்துட்டு நான் இது கண்டிப்பாக கொஞ்சமாக ஆட் பண்ணி தான் வந்துட்டு பால் வந்து காய்ச்சி கொடுப்பேன். ஃபைனலி நம்ம கிராசரி ஷாப்பிங்கை முடிச்சுட்டு மறுபடியும் பஸ் டிப்போட்டுக்கு வந்தாச்சுங்க. நம்ம போக வேண்டிய பஸ் தான் இங்கே நிற்கிது. டைம் ஆனாதாங்க பஸ் எடுக்கிறதுக்கான டைம் ஆனாதான் வந்துட்டு பஸ் ஆன் பண்ணி டோர் ஓப்பன் பண்ணுவாங்க. முன்னாடியெல்லாம் ஏறி நம்ம உள்ளே உட்காரவே முடியாது. ஸோ இவங்கெல்லாம் லைனில் நிற்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆனால் அழகாக க்யூவில் நின்று லைனாக தாங்க பஸ்ஸில் ஏறுவாங்க. ஸோ வந்துட்டு இப்போ எல்லாருமே பஸ்ஸுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். இது வந்து ஆஃப்டர்நூன் டைம் அப்படின்றதுனால பஸ்ஸு ஃபுல்லாகவே காலியாக தாங்க இருக்கும். ரொம்ப ஜாலியாக ட்ராவல் பண்ணலாம். சீட் எல்லாம் நல்லாவே கிடைக்கும். இது கொஞ்சம் பெரிய பஸ் வேறு. ஸோ சூப்பராக வந்து பஸ் ஏறி சும்மா ஜம்முன்னு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வந்துட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு லஞ்ச் பண்ணாமே கிளம்பி போயிட்டேன் இல்லையா காலையில். ஸோ வந்துட்டு கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தாங்க வந்து லஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். வீட்டில் எல்லாருமே வந்துட்டு லேட்டாக தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாங்க. சட்னி பண்ணி வச்சுட்டு போகணும் இல்லையா. ஸோ தோசை வந்து லேட்டாக தான் சாப்பிட்டதுனால லஞ்ச் வந்து கொஞ்சம் லேட்டாக பண்ணாலும் பரவாயில்ல அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு லஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ரைஸு, ஒரு குழம்பு, ஒரு பொரியல் அப்படின்னு பண்ணுறதுக்கெல்லாம் சுத்தமாக எனர்ஜி இல்லைங்க. ஆல்ரெடி செம்ம டயர்டு, ட்ரெயின் ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப வெயிலாக இருந்துச்சா வெளியே. ஸோ இதில் போயிட்டு வந்ததே வந்துட்டு ரொம்ப டயர்டாயிடுச்சு.
சரி ஒரு 1 pot ரைஸ் தான், வெஜ் பிரியாணி. சரி பிரியாணி லவர்ஸ்லாம் கோச்சிக்காதீங்க, இது வந்து வெஜ் பிரியாணியில் வெஜ் பிரிஞ்சி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நிறைய வெஜிடபிள்ஸு, சோயா சங்க்ஸு எல்லாமே போட்டு வந்துட்டு ஒரு பிரியாணி மாதிரி பண்ணிடலாம், சாரி பிரிஞ்சி மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் காஸ்கோவில் இந்த பேக் ஆஃப் வெஜிடபிள்ஸ் வந்து எப்போவுமே ஸ்டாக் வச்சுருப்பேங்க ஃப்ரீசரில். இது வந்து ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ். இதில் பட்டாணி, பீன்ஸு, கேரட்டு, கார்னுன்னு சொல்லி எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்கும். ஸோ நம்ம வெஜ்ஜு பிரியாணிக்கு, வெஜ்ஜு குருமாக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சின்னதாக வாஷ் கொடுத்துட்டு அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என் கணவர் வந்து கிச்சனுக்கு தண்ணி குடிக்க வந்தாரா, சரி வந்தீங்க அந்த கொத்தமல்லி கட்டை எடுத்து கொடுத்துட்டு போங்க அப்படின்னு கேட்டால், பழைய கொத்தமல்லி டப்பா போலிங்க, ஃப்ரிட்ஜில் வந்து கொத்தமல்லி எல்லாம் அழுகி போயிருந்தது. அது இருக்கிறதே எனக்கு தெரியவே இல்லை. இன்னைக்கு வந்து எனக்கு மாட்டிக்கிட்டே பங்கு அப்படின்னு தான் இருந்துச்சு. கொத்தமல்லியா டப்பாலெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லையே, நான் வேற ஒரு பேக்ல வச்சிருந்தேனே அப்படின்னு சொன்னா, அப்ப இது என்னம்மா அப்படின்னு கேட்டு என்ன ஒரே கலாய்ச்சிட்டு இருந்தாரு. ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குன்னே தெரியலையேம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி எத்தனை பேர் மாட்டி என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முழிப்பீங்க அப்படின்னு சொல்லுங்க. அது சின்ன விஷயம் தான், ஒரு கொத்தமல்லி கட்டு தானே அப்படின்னாலுமே நம்ம வந்துட்டு பொறுப்பா இல்லையோ அப்படின்ற மாதிரி மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலே வந்துடும். நம்ம செடியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து புதினாலாம் பறிச்சுட்டு வந்து, கொத்தமல்லி வந்து கடையில் வாங்கினது தான். ஸோ வந்துட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாமே போட்டு சூப்பராக வந்து நிறைய வெஜிடபிள்ஸ், ஸோ சோயா சங்க்ஸ் எல்லாமே போட்டு சூப்பரான ஒரு பிரியாணி. சோயா சங்க்ஸை வந்து சுடுதண்ணியில் போட்டுட்டு வடிகட்டி ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையுமே ஆட் பண்ணி சூப்பராக வந்து இன்னைக்கு ஒரு வெஜிடபிள் பிரிஞ்சி வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு வந்துட்டு ஏதாவது சைட் டிஷ் இல்லாமல் நம்மளால தான் சாப்பிட முடியாதே, கொஞ்சமாக ஆனியன் ரைத்தா பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆனியனை கட் பண்ணி வந்து ஆனியன் ரைத்தா பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சில பேருக்கு வந்து இந்த ஆனியன் ரைத்தாவில் வந்துட்டு தண்ணி சேர்த்து பண்ணால் பிடிக்குங்க. ஆனால் எங்களுக்கு வந்து எப்படி இருக்கணும்னா, என் ஹஸ்பண்ட் மோஸ்ட்லி வந்து ஆனியன் ரைத்தா சாப்பிட மாட்டார். எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, கெட்டி தயிரில் வந்துட்டு இந்த ரைத்தா பண்ணாதாங்க அந்த டேஸ்ட்டு சாப்பிடவே நல்லா இருக்க மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ கமன்னு சூப்பராக வந்து ஒரு நான்வெஜ் ஸ்டைலில், ஆனால் வந்துட்டு வெஜிடபிள் பிரியாணி அது வந்து சூப்பராக லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக வந்துட்டு சுட சுட வந்து ஒரு காஃபியை போட்டு செம்மையாக வந்து இன்னைக்கு லஞ்சை வந்து என்ஜாய் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் சீக்கிரமே வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.